ஹாய்! அதாவது இப்பி நூடுல்ஸ் நீங்க சாப்பிட்ருப்பீங்க. அதில சிக்கன் போட்டு சாப்பிட்ருக்கீங்களா? அதுவும் இந்த மாரி ஸ்டைல்ல செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா? சரி வாங்க அது எப்படின்னு ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் போன்லெஸ் சிக்கன் ஒரு 10 பீஸ் ஒரு 1/4 கேஜி போல் எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதோட காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, சால்ட்டு இதெல்லாம் நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஓகே, எல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு இதோட வந்து இந்த அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா சிக்கன், ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சேர்த்து வதக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. ஸோ ஒரு பாதி அளவுக்கு வெந்தால் போதும், ஏன்னா இதில் இன்னும் இப்பி போட்டு எல்லாம் வேக வைக்கணும் இல்லையா? ஸோ அதனால் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுட்டு அதோட நான் 4 பேக்கெட் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு காம்போ பேக்கெட் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துருக்கேன் 4 இருக்கிற மாதிரி. அதுலேயே அந்த மசாலா வரும் இல்லையா? ஸோ அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன். அப்போ தான் அதோட ஃப்ளேவரும் நம்மளுக்கு இருக்கும்ன்ட்டு. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ரொம்ப குழைய விட்டுறக்கூடாது. ஸோ பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு ட்ரையாக இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், ஃபைனலாக நம்ம சிக்கன் போட்ட இப்பி நூடுல்ஸ் தயார். இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நாங்கள் நேற்று நைட்டு செஞ்சு சூப்பராக சாப்பிட்டோம் ஃபேமிலியோட. ஸோ அப்படியே காலையில் எழுந்திரிச்சு ஒர்க்கு கிளம்பிட்டேன். ஓகே, பாய்.